வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டிய ஸ்டோர் நாடகத்தை பற்றி தான். அதில் இன்றைக்கி பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு வராங்க. இல்லை முடிச்சு நீ தைரியமாக அவங்க அண்ணெல்லாம் ஆறுதல் சொல்லி இந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பட்டு புடவைலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த டைமில் இந்த சுகன்யா உள்ள வராப்புல. உனக்கு விஷயம் தெரியுமா, நீ என்னென்ன பண்ணியிருக்கே பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்குது. என்ன ஃபோட்டோஸ்னால் அந்த குமாரும் அரசியும் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு இப்படி கட்டி பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்குது. இந்த மாதிரி அவங்க கூட பழகிட்டு அவனை விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சாமே உனக்கும் நீ எப்படி அப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த சுகன்யா அது திமுறா காட்டுது. ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசுது. இந்த பொண்ணு பயந்து போயிருச்சு. பயந்து போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தவொடனே ரொம்ப பயம். அப்புறம் அவன் வந்து ஃபோன் பண்ணுறான் அந்த சுகன்யாவுக்கு. ஃபோன் பண்ணி வாங்க மாட்டேங்குது ஃபோனை. காதில் கொண்டு வம்பா வச்சுட்டுச்சு அந்த சுகன்யா. பேசு நீன்னு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னா அவன் வந்து அப்படி மிரட்டுறான். என்னை விட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா? முடியவே முடியாது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தெருவா ஒட்டுவேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுவேன், உங்கள் அண்ணங்களுக்கு அப்பாவுக்குள்ள அனுப்புவேன், அப்புறம் மண்டபத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டுவேன். தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறனா இல்லையா பாருங்கிறான். பொண்ணு பயந்துருச்சு. பயந்து போனை வச்சிருச்சு. அவன் வச்சுட்டு போயிட்டான். இந்த பொண்ணு அப்படியே பயந்து போயிருக்கு. அந்த சுகன்யா சொல்லுது, நீ அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாத, ஒன்றும் நடக்காது, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளேயும் அந்த ராஜி வேற உள்ள வந்துட்டாப்புல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் இல்லைங்குது. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அது ராஜி போயிட்டு போனால் இந்த எப்படியாவது அப்பாட்ட சொல்லிடுன்னு யோசிக்குது. அப்பாட்ட சொல்லிடுவோம், பிரச்சனை எதையும் வளர விடக்கூடாது, அப்பாட்ட சொல்லிடுவோம் நினச்சி அது வருது. அதுக்குள்ளே அவருக்கு ஒரு மாதிரி இருமல் வந்து அவர் மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். இருமல் வந்து ஒரு மாதிரியா பண்ணுது அவருக்கு. பண்ணோடனே தண்ணியெல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. இந்த அரசி வந்து சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் அப்படியே உட்காந்துருக்கு. ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா அதை வீட்டில் சொன்னாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கதை இழுக்கணுங்கிறக்காக என்னத்தையாவது பண்ணுவாங்க. அப்போ சொல்லி அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். இல்லை அந்த பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவனை கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ண போகுது அந்த பொண்ணு. அவ்வளோ வெறியில் இருக்குது. ஏமாத்துறவன் ஒரு நல்ல லவ்வர்ஸாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூட மாட்டானுங்க. இவன் வந்து தேவையில்லாத பண்ணுறான். கிரிமினல் மைண்டு உள்ளவங்க இல்லை, அவங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த பொண்ணு தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. நாளைக்கு இதுங்க சொல்லுமா சொல்லாதான்னு தெரியல. அதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். வணக்கம்.